ரெஸ்பாண்டிங் டு ஈவில் அப்படின்னு போட்டிருக்கு. தீமைக்கு எதிர்த்து நில்லுங்கள். தீமைக்கு எப்படி பதில் சொல்கிறது? என்ன, எங்கள் வீட்டில் நாங்கள் அப்போ 14 மாடு இருக்கும். வீடு ஃபுல்லாக செழிப்பாக இருக்கும். பிள்ளைங்க 4-5 பேர். அப்போது நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சித்தப்பாமார்கள்லாம் வேலைக்கு வராதுக்கு முன்னாடி எங்கள் சித்தப்பா எங்கள் வீட்டில் 3 வருஷம் இருந்தார். கல்யாணம் கட்டிட்டு மனைவிக்கும் வேலை இல்லை, இவருக்கும் வேலை இல்லை. 3 வருஷம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் குளிக்கிறது, சாப்பிட்றது, உடை வாங்குறது எல்லாமே எங்கள் வீட்டில் தான் 3 வருஷம். இதுவே சூழ்நிலை தலைகீழாக மாறிச்சு. எங்கள் அப்பா குடிகாரராக மாறினார். நாட்கள் போச்சு, வறுமைக்கு வந்துட்டான். அவங்க 2 பேரும் சித்தப்பா மகன் 2 மலை சித்தி வேலைக்கு போயிட்டாங்க. மெட்ராஸில் போய் அவங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருந்தாங்க. எங்களுக்கு மிக தொய்வான காலகட்டம் வந்துச்சு. எங்கள் அக்கா படிக்கிறதுக்கு வாழ்க்கையே இல்லை, வாய்ப்பே இல்லை, உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லை, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வந்தோம். அந்த மாதிரி மிக கொடூரமான காலத்துக்கு கீழே இறங்கணும். யாருமே எட்டி கூட பார்க்கல, கடிதமும் போடுறது கிடையாது. அப்போல்லாம் போஸ்ட் கார்டு தான். எந்த கடிதம் போட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இப்படி நர்சிங்லாம் முடித்து எங்கள் அக்கா மெட்ராஸில் வேலைக்கு போகிறான். அப்போ வேலைக்கு போகும்போது புதுசாக ஒரு வாரத்தில் எங்கேயாவது தங்கி இருந்தானா பார்க்கணும், ஹாஸ்டல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி. இவங்க வீட்டில் போய் தங்கினதுக்கு டெய்லி தின்னு இப்படி அழிக்கிறீங்களே சொத்தன்னு கேட்டாங்க. காசு கொடுக்காம சாப்பிட முடியாதுன்னு சொன்னாங்க. 1 வாரம் தாங்க முடியல, காசு கொடுக்காம சாப்பிட முடியல. உங்களுக்கு அடித்து கொட்டுறதே எங்களுக்கு வேலையாக போச்சுன்னு சொன்னாங்க. எவ்வளோ கேவலமான மக்கள் பாருங்கள். இந்த நேரத்தில் இவர் ஊழியக்காரராக இருந்தார். பைபிள் எடுத்துகிட்டு போய் ஊர் பூரா பிரசங்கம் பண்ணுவார். கடைசியில் வாங்கின சம்பளத்தை இவங்கள்ட்ட கொடுத்துட்டு 15 நாள் அவங்க வீட்டில் இருந்தாங்க. அதுலேயும் மிக கொடூரமான சொற்கள். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் பஸ்ஸு லேட்டாக இருந்துச்சுன்னா எவன் கூட சுற்றிட்டு வர? சொந்த சித்தப்பா கேட்குற கேள்விகள். ஊழியக்காரர், கிறிஸ்தவர். இப்படி கேவலமானவர்களை நீங்கள் எதிர்த்து எப்படி போரிடுவீங்க? சண்டை கழுத்தை பிடிச்சிருக்க வேண்டாம், அப்படி செய்யக்கூடாதுங்கிறார் பைபிள். நீங்கள் மறுபடியும் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா, வந்து தின்னு எவ்வளோ வேணால் சாப்பிடு. எங்கள் அம்மா அதே செய்வாங்க. இவ்வளோ கொடூரமாக பண்ண பிறகு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எதுவுமே செய்யாமல் எங்கள் அம்மா நல்லா சாப்பாடு அடித்து போட்டு, கோழி அடித்து போட்டு, புறா அடித்து போட்டு, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே நம்ம என்ன பண்ணோம்? அத்தனை வருஷம் கழிச்சு நல்லா கவனித்து அனுப்பணும். இன்றைக்கி அவங்க எப்படி இருக்காங்க? யாரும் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, எங்கள் சொத்தை அடித்து தின்றக்கூடாது, நீ இன்னும் கடைசி வரைக்கும் வேலை பார்த்தே தான் சாவ. நம்மளை எப்படி ஆண்டவர் உயர்த்துறாரு? கண்கூடா பாருங்கள். இந்த 50 ஆண்டுகளில் பல பேர் இது மாதிரி பார்த்தாச்சு. ஆண்டவருடைய சொல் அப்படியே உண்மை. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மா படித்த வசனம் இருக்குது பற்றியா? அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. பிரியமானவர்களே, என் செல்லங்களே அப்படின்னு சொல்கிறார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழி வாங்குவதற்கு இடம் கொடுங்க. நீங்கள் ஃபுல்லாக நல்லது செய்யுங்க, நன்மை செய்துங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நன்மை செய்கிறதுல நீங்கள் குறையாமல் இருங்க. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு நீ அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். நீ நன்மை செய். எதுக்கு சொல்கிறாரு? நன்மை செஞ்சாதான் பயப்படுவாங்க அப்படிங்கிறார். அந்த 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீ இப்போ தப்பு செஞ்சேன்னா நீ தீமைக்கு பயந்துரு, அதனால நீ நன்மை செய் அப்படிங்கிறார். அப்போ எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். ஆகவே நீயோ நன்மை செய். நீ நன்மை செய்ய 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 இதுதான் தீமைக்கு நீங்கள் எதிர்த்து நிற்பது. எந்த தீமைக்கும் பதிலுக்கு தீமை செஞ்சிடாதீங்க, நீங்கள் நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாரு. மிக அற்புதமான அந்த ரோமருக்குரிய வசனம் ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். அதில் எல்லாமே சொல்லிட்டு கடைசியில் ஒரே ஒரு கற்பனை தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டோம்னாலே டாப்பாக வந்துடுவோம். இன்றைக்கி 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தான் அவர் நமக்கு எடுக்கிற பாடம். ஆகவே நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படிங்கிறார். Do not be overcome by evil, but overcome evil with good. எவனா ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டானா, அப்படி அவன் செஞ்சானா நாமும் அவனுக்கு அப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒருபோதும் யோசிக்காதீங்க. உங்களுடைய மனம் பூரா அவனுக்கு எப்படி கெடுக்கிறதுன்னு யோசனை பண்ணி கீழே போய்கிட்டே இருப்போம். வந்தால் பார்த்துக்கலாம், நல்லா சாப்பிட்டு போடா, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் இப்படின்னு நம்ம மைண்டு மேலே போக ஆரம்பிச்சிடும். பின்னானவைகளை விட்டு முன்னானவைகளை நாடி இப்படி தான் நம்ம போகணும். கீழானவைகளை விட்டு மேலானவைகளை நாடி. இந்த அக்கப்பொருளாக விட்டுட்டு அதை கடவுள் பக்கமாக விட்டுருங்க. நம்ம பிஸ்னஸில் முன்னேறிக்கிட்டே போனோம், நம்ம படிப்பில் முன்னேறிக்கிட்டே போனோம், நம்ம பதவியில் முன்னேறிக்கிட்டே போனோம்.
ஆண்டவருக்கு அதுதான் கடைசியாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இங்கே இருக்கிற மனுஷனுடைய மூஞ்சிக்காக ஊழியமே செய்யாது. எனக்கு ஐயர்கிட்ட ஏதாவது ஃபேவர் ஆகணும், பிஷப்ட்டு ஏதாவது ஃபேவர் ஆகணும், ட்ரெஸர்கிட்ட ஏதாவது ஃபேவர் ஆகணும், செக்ரட்டரி ஏதாவது நம்மளை பார்த்து 4 மக்கள் ஏதாவது கொஞ்சம் தயவு பண்ணணும், இவனுக்கு எல்லாமே நாளைக்கு எதிர்த்து வந்து நிற்பாங்க, கண்டிப்பாக நிற்பாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, ஆண்டவருக்கு பயந்து நடங்க, ஒரு காலத்தில் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். இது வரைக்கும் ஆண்டவரை நம்பி போன யாருமே கைவிடப்பட்டதில்லை அப்படின்னு சொல்கிறார். ரிட்டர்னிங் ஈவில் ஃபார் ஈவில் ஆர் குட் ஃபார் குட் இஸ் த வே மோஸ்ட் பீப்புள் லிவ். நம்மள 4 பேர் பேசுகிற மாதிரி நடந்துக்காதரா அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுவாங்க. யார் அந்த 4 பேருங்க? 4 பேர் பேசுகிற மாதிரி 4 பேர் காரி துப்ப மாட்டான். 4 பேர், இந்த 4 பேர் யார்? அந்த 4 பேருக்கு ஒரு டெஃபினிஷன் வச்சுருக்காங்க தமிழில். அது எனக்கு பாதி மறந்து போச்சு, பாதி தான். நன்மைக்கு நன்மை செய்கிறவன். நீ நல்லது செஞ்சால் நல்லது செய்வான், நன்மைக்கு கெட்டது செய்வான். நீ நல்லது செஞ்சாலும் ஒருத்தன் கெட்டது செய்வான். இன்னொருத்தர் தான் ரொம்ப உயர்ந்தவன், தீமை செஞ்சாலும் கெட்டது நல்லது செய்வான், தீமைக்கு நல்லது செய்கிறவன். இன்னொருத்தர் தீமை செஞ்சால் தீமை செய்வான். அந்த மாதிரி 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேருமே காரி துப்புற மாதிரி நடந்துக்கிறாத அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நீ கெட்டது செஞ்சினா பதிலுக்கு கெட்டது செய்வாங்க. நீ பாம்பு அடிக்க போனால் பாம்பு உன்னை கடிக்கும். அது மாதிரி அன்றைக்கி ஒரு அக்கா வீட்டுக்கு தருமபுரிக்கு போயிருந்தேன். நான்லாம் சும்மா விட்டுற மாட்டேன், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அப்புறம் என்னக்கா ஆச்சு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? 40 வருஷமாக இதே நிலைமையில தான் இருக்கும். நாளைக்கு ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்து ஏதாவது சாப்பாடு கொடுப்பாரு. பிள்ளை கல்யாணம் ஒன்றுமே இல்லை, ஏதாவது பாப்பா ஆண்டவர் பார்த்துப்பார். எல்லாத்தையும் மேலே இருக்காங்க பார்த்துக்குவேன், மேலே இருக்காங்க பார்த்துக்கோன்னா நீ என்னடா பண்ணுவேன்னு கவுண்ட் பண்ணி கேட்பான்ல. அது மாதிரி எந்த ஆசீர்வாதத்தையும் பெறாமல் நித்தமும் வறுமையிலே இருந்து கொண்டு நான் அவனை பிடிங்கிடுவேன் இவனை கிழிச்சிருவேன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் செய்யாத, உனக்கு நிறைய வேறு வேலை இருக்குது ராஜா, இங்கிட்டு வா அப்படி சொல்கிறாரு. மோஸ்ட் பீப்புள் என்ன செய்கிறாங்க? ரிட்டர்னிங் ஈவில் ஃபார் ஈவில் ஆர் குட் ஃபார் குட் இஸ் த வே மோஸ்ட் பீப்புள் லிவ். பட் வி கிறிஸ்டியன் மஸ்ட் ரிட்டர்ன் குட் ஃபார் ஈவில். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தீமையே செய்தாலும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவற்றின் பேர் முதலாக உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. இவற்றின் பேர் முதலாக உங்களிடத்தில், தீமையான காரியங்களின் பேர் முதலாக உங்களிடத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். திஸ் ரெஸ்பான்ஸ் ரெக்வயர்ஸ் லவ் பிகாஸ் அவர் ஃபர்ஸ்ட் இன்க்ளைனேஷன் இஸ் டு ஃபைட் பேக். இந்த பதிலளிப்பு எப்படி இருக்கணும்? அன்பால் இருக்க வேண்டும். நம்முடைய முதலாவது பதில் என்ன வருது? வாய முடியா சும்மா பேசிக்கிட்டு, இந்த கோபம் தான் நமக்கு முதல்ல வருது. தம்பி எங்களுக்கு எல்லாம் தெரியுது, எங்களால் ஆகாது தம்பி, விடு, என்னை விட்டுருப்பான்னா நீங்கள் என்ன பெரிய யோக்கியமாக எப்பா இது என்ன சரியாக வராது ராஜா, விட்டுரு, என்னைய விட்டுரு, நான் போகிறேன், சண்டைக்கெலாம் நான் வரல, விட்டுரு, நீங்கள் பேசின சத்தமாக பேசினா ஆகுமா? விடியா, என்னால் முடியாதையா, நான் போகிறேன்யா அப்படின்னு ஓடி போயிடுங்க. இவனுகிட்டலாம் சண்டை போட்டு ஆகாது. அன்பு தான் எல்லாத்துலேயும் ஜெயிக்கும். எதுக்கு யார்ட்டையும் போய் சண்டை போட்டுக்கிட்டு? ஒரு முறையில் எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான், சண்டை பண்ணி உருப்பட மாட்டான், நாசமாக போயிடுவா, குப்பையில் போயிடுவா, அதில் போயிடுவா, ஆண்டவருடைய வழிகளை விட்டு தவறி போய் விட்டா அதுக்கு என்ன பண்ணணும்ப்பா? ஃபோனை வச்சுட்டு நான் பாட்டு போயிட்டேன். 1 மணி நேரமாக சண்டை போட்டு கிடக்காரு. அப்புறம் 1 மணி நேரம் எப்படியும் கட் பண்ணியிருப்பாரு. 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கார். எதிராளி யார் பேசுகிறான்னு தெரியாமல் பேசுகிறார். எந்த அளவுக்கு ஆத்திரமும் வன்மமும் மனசில் இருக்குது. எப்படி 1 மணி நேரம் ஒரு மனுஷனால் கண்டினியூஸாக திட்ட முடியும்? இப்படி கூட ஆள் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வச்சு. இதை குறித்து நான் ரொம்ப நாள் சிந்திச்சிருக்கேன். இப்படிலாம் ஆள் இருக்காங்க, விதவிதமாக இருக்காங்களே. அப்போல்லாம் இன்டர்நெட் புதுசாக வந்த டைம் 2000 அந்த சீசனில். அப்போ தான் ஃபஸ்ட்டு பென்டிஎம் ப்ராசஸர்லாம் வருது. பென்டிஎம் 4 2000 வருதுன்னா எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பென்டிஎம் 4 ப்ராசஸர் அப்போ ஹை ஸ்பீடாக இருக்குமாம்ல. அப்போ பென்டிஎம் 1, 2, 3லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி டாஸ் கமாண்ட்ஸில் இருந்துச்சு. அப்புறம் பென்டிஎம் வந்த பிறகு தான் விண்டோஸே வந்துச்சு. பென்டிஎம் 1, 2, 3, 4 வந்தோடனே அப்படியே எங்களுக்கு பயங்கர மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் கோர் 2 டியோ, அப்புறம் டியூயல் கோர், இதெல்லாம் வந்துச்சு. ஒரு கம்ப்யூட்டராக நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். அப்போல்லாம் ஒரு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பதில் வரும் 3 செகண்ட் கழிச்சு. செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு பேசிக்குவோம். என்னையா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது இப்படி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் அந்த காலத்தில். இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் வேகத்தை பார்த்தோம்னு வச்சுக்க 1000ல் 1 பங்கு வேகம் தான் இருக்கும். அந்த டைம்லேயே நாங்கள் போய் இன்டர்நெட்டில் தேடி பார்க்கணும். இன்டர்நெட்டில் எப்படி இருக்கும்? லேண்ட் கனெக்ஷன் அப்படி இருக்கும், வயர்டு லேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ வயர் ஒரு டெலிஃபோன் கேபிள் இருக்குல்ல, அதுலேயே வரும். அப்படியே இன்டர்நெட்டை பண்ணால் கொஞ்சம் நேரம் அப்படியே வரும், மெதுவாக வரும். என்ன 1 நிமிஷத்துக்குள்ளே வந்துருச்சு, ஆச்சரியமாக இருக்கேன், பரவாயில்ல, கனெக்ஷன் செம்ம ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு பேசிப்போம். இப்போ இருக்கிற 5G 4G 100 Mbps 200 Mbps 500 Mbps ஸ்பீடெலாம் வந்துட்டுருக்கு. லைட்னிங் ஸ்பீடு இப்போ வந்துட்டுருக்கு இன்டர்நெட். அப்புறம் தேடி பார்த்தோம்னா தெரியும் யார் யாரெல்லாம் எப்படி இருக்காங்க.
பேட் பிரதர்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா வண்டி வண்டியாக கொட்டுறாங்க இன்டர்நெட்டில். பேட் மதர்ஸ், பேடு ஃபாதர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். உலகத்தில் எல்லாமே தீமையானவர்கள் இருக்கிறார், எல்லாருமே இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பேடு ஜீசஸ்ன்னு எங்கேயாவது போட்டு பாருங்க, இல்லவே இல்லை. ஏதாவது ஒருத்தன் என்னை பார்த்து அவனை நான் ஏமாற்றிட்டேன், என்னால் ஏமாந்து நாசமாக போயிட்டான்னு ஒரே ஒரு ஆளை காட்டுக்கு இந்த உலகத்தில். இன்றைக்கி இருக்கிற ஜனத்தொகை 800 கோடி பேர். போன வருஷம் எத்தனை பேர் செத்தான், அதுக்கு முந்தின வருஷம் எத்தனை பேர் செத்தான் பார்த்தீங்கன்னா, கோடான கோடி பேர் வாழ்ந்த உலகத்திலே ஒருவனையும் அவர் வஞ்சிக்கவில்லை. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் என்ன சொல்கிறார் நம்மிடத்துல, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். திஸ் ரெஸ்பான்ஸ் ரெக்வயர்ஸ் லவ் பிகாஸ் our first inclination is to fight back. It also requires faith. அதற்கு விசுவாசம் வேண்டும். 4 இது சொன்னார், ஞாபகத்தில் இருக்கா பாயிண்ட்டு? பிஷப் என்ன சொன்னார் அவருடைய பிரசங்கத்தில்? ஞாபகத்தில் இருக்கா அவங்களுக்கு? என்னென்ன நிலையிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்? 4 நிலைகளில் இருக்கிறார்கள். என்னென்ன நிலைகள்? முதல் நிலை என்ன? ஞாபகத்தில் இல்லையா? இதான் நீங்கள் கேட்கணும், நல்லா கவனிப்பாக உன்னிப்பாக கவனிப்பு. முதலாவது விசுவாசியின் நிலை, 2வது பின்பற்றுகிறவர்களின் நிலை, 3வது சீடர்களின் நிலை, 4வது இரத்த சாட்சிகள் என்ற நிலை. நம்ம எந்த நிலையில் இருக்கோம்? விசுவாசி என்ற நிலையில் கூட இல்லை. அந்த ஒரு தகப்பன் வந்து சொல்லுவார்ல, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக செய்யும்னு கெஞ்சுறார்ல, அந்த நிலையில் கூட நம்ம இல்லைங்கிறார். அதுக்கப்புறம் விசுவாசிகளுக்கும் பின்பற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, விசுவாசத்தை உறுதியாக நடந்து அவர் மீது பற்று உறுதி கொண்டு அவர் பின்னாடியே போகிறது. அவர் சொன்ன எது சொன்னாலும் உண்மையாக தான் இருக்கும், கண்ணை மூடிட்டு செய்யலாயா அப்படின்ற பின்பற்றும் நிலைக்கு நம்ம வரணும். அதற்கு அடுத்த நிலை தான் சீடராகுவது. சீடராகுவதுனா அவருக்கென்றே வாழ்வது. கடைசி நிலை அவருக்கென்றே மரிப்பது. இப்படி 4 நிலைகள் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்குது. முதலாவது, நாம் அன்பை காட்ட வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் வேண்டும். பிகாஸ் our first inclination is to fight back. It also requires faith, believing that God can work and accomplish His will in our lives and the lives of those who hurt us. தேவனாலே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளை வேதனைப்படுத்துகிறவர்களின் வாழ்க்கையிலும் விந்தைகளை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்பினால்தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஆமாம், எங்க சும்மா அப்படியே பேசிகிட்டே போங்க, ஒன்று எந்தையாவது மெண்டல் பையன் மாதிரி பேசுங்க. என்னைக்கு கடவுள் வந்து உங்களை காப்பாற்ற போகிறாரு? என்னைக்கு கெட்டது செஞ்சவன் என்னைக்கு நாசமாக போயிருக்கான்? எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. இப்படி நீங்கள் முரண்பாடாக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நம்பிக்கை இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. விசுவாசம் இருந்தால் ஒரு நொடி பொழுதிலே எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கலாம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். அவன் என்ன வேணால் கேட்டிருக்கலாம். நான் கஷ்டப்பட்டுருக்கேங்க, எனக்கு ஒரு ஏக்கர் நிலத்தை மட்டும் கொடுக்க சொல்லுங்கள், எப்படியாவது நான் பழச்சிக்கிறேன், 2 மாடு வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு நாய் ஒன்று வாங்கி கொடுங்க, என்னை கூட்டுட்டு போகிற மாதிரி ஒரு குச்சி ஒன்று கொடுங்க, எனக்கு ஒரு வீடு ஒன்று கொடுங்க, எனக்கு டெய்லி சாப்பாடு கிடைக்கிற மாதிரி செய்யுங்க. நீர் விந்தையிலும் விந்தையானவர், எல்லாவற்றையும் மாலை செய்ய முடியும். 3 வேளைக்கு சோறு கிடைச்சா போதும். எனக்கு ஒரு தம்பி இருந்தான், அவன் கேட்டான், அவனுக்கு என்ன தாண்டா வேணும்? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுரு, ஒரு வீடு ஒன்று பண்ணிடு, மாதம் மாதம் சம்பளம் வர மாதிரி ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு, இது மட்டும் போதுன்னு எனக்கு ஒரு தம்பி இருந்தான். அவன் சொன்னான். இதே மாதிரி ஏசிட்ட கேட்டுருக்கலாம்ல, நல்லா அழகான பொண்டாட்டி ஒன்று வேணும், வீடு ஒன்று வேணும், மாதம் மாதம் ஒரு 20,000 சம்பளம் கூட போதும் அப்படின்னு அந்த கேட்டுருக்கலாம்ல. இயேசுவே, தாவீதின் குமாரனே, அவரால் எல்லாம் முடியும்னு அவருக்கு தெரியும். ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். நறுக்குன்னு அடித்தாமல் முடியாத காரியம் என்னமோ அதை போடும் முத. அதே மாதிரி தான் சாலமோன் கேட்டான், ஆண்டவரே எனக்கு அறிவை தாரும். இதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நம்முடைய மனசில் நாம் என்னத்தை எதிர்பார்க்கிறோம் என்று அவருக்கு தெரியும். அப்போ நம்ம பணத்தின் பின்னாடி போனாலோ, பதவியின் பின்னாடி போனாலோ, மரியாதையின் பின்னாடி போனாலோ, அதிகாரிகளின் பின்னாடி போனாலோ எல்லா இடத்துலையும் மாட்டுவோம். இயேசுவின் பின்னால் போனால் என்ன பண்ணுவோம்? அவர் என்ன வேணால் செய்வார். ஆண்டவரே, நீர் என்ன செய்கிறது செய்யும், நீர் செய்வதை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர், என்னை நீ நிச்சயமாக உயர்த்துவீர். தாவீது இதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆண்டவரே, நான் வெட்கப்படாதபடி செய்யும். ஆண்டவரே, என்னை உயர்த்தும். எனக்கு சத்துருக்கள் நிறைய பேர் இருக்காங்க, என்னை ரொம்ப உக்கிர பகையாய் பகைக்கிறார்கள், நான் எடுக்காததையே கொடுக்க வேண்டி வந்தது, என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. என் கூட சாப்பிட்டவன் தான், ஒரே தட்டில் தின்னவன் தான் எனக்கு விரோதியாக இருக்கான். என்னுடைய அண்ணனும் என்னுடைய தட்டில் சாப்பிட்டவன், என் தம்பி, எங்கள் அப்பா எல்லாமே எனக்கு விரோதியாக இருக்காங்க. நான் என்ன செஞ்சேன்? என்னை அவமானப்படுத்தாதீங்க, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆண்டவரே, என்னை உயர்த்தும். ஆண்டவரே, என் கூட இருக்கு. இப்படியே கெஞ்சிறான் தாவீது ராஜா இல்லையா? எங்கே போய் நீ நம்ப?
இதுதான் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய ஜெபம். அதனால் தீமை செஞ்சிட்டோம் அப்படின்றதுனால பதிலுக்கு எதுவும் செஞ்சிடாதீங்க. இட் ஆல்சோ ரெக்வயர்ஸ் ஃபெய்த், பிலீவிங் தட் God can work and accomplish His will in our lives and the lives of those who hurt us. ஆகவே பெரும்பாலும் கிறிஸ்தவர்களிடத்திலே இருக்க முதல் விஷயம் என்னென்னா, அவர்களுக்கு விசுவாசம் இருக்காது. ஏன்னா நம்முடைய எதிராளியின் முதல் வேலை என்ன? உங்கள் கையில் இருக்கிற கேடயத்தை பிடுங்கி போடுவது. கேடயம்னா என்ன? கேடயம் தான் விசுவாசம். சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்திலே முதலாவது இது என்ன? விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்தவர்களாக, வேத வாக்கியம் என்னும் பட்டயத்தை கையிலே பிடித்தவர்களாக நில்லுங்கள். ஆயத்தம் என்னும் தலைச்சீராவை பாதரட்சியை தரிச்சுக்கோங்க. இடுப்பிலை கட்சியை கட்டி கொள்ளுங்கள். எல்லா ஆயுதங்களையும் சொல்லிட்டு வராரா? அப்போ விசுவாசம் இல்லாமல் போக செய்வதுதான் முதல் வேலை. இன்னைக்கு கிறிஸ்தவர்களிடத்திலே, கிறிஸ்தவ போதகர்களிடத்திலே, கிறிஸ்தவ ஆலயத்தை நிர்வகிக்கிறவரிடத்திலே விசுவாசம் கிடையாது. அவர்கள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். எல்லாரையும் பிறகு அடிவாங்கி கிடப்பான். ஏகப்பட்ட பேர் அடிவாங்கி கிடப்பான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நெடுக போய் பேதைகளோ நெடுக போய் அவரிடத்திலே நம்பிக்கையும் இல்லை. இயேசு கிறிஸ்துவனிடத்திலே, பிதாவாகிய தேவனிடத்திலே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனிடத்திலே, மகா சக்தி, மகா பரிசுத்தர், மகா நீதிமான் இல்லையா? அவரிடத்திலே உங்களுக்கு விசுவாசம் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் எப்படி அவருக்கு பயந்து நடப்பீங்க? இஷ்டத்துக்கு அப்படியே திரிய வேண்டியது, கோயிலில் இங்கிட்டு போக வேண்டியது, அங்கிட்டு போக வேண்டியது, அந்த ஆல்ட்ரை தூக்கி தாவிட்டு உள்ளே போய் விழ வேண்டியது, உட்கார வேண்டியது, அரட்டை அடிக்க வேண்டியது, டீயை குடிக்க வேண்டியது, பேசிட்டு வர வேண்டியது. அவர் அங்கே பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கோயிலுக்குள்ள போய் நீங்கள் அவமரியாதையை நடந்துக்கிட்டீங்கன்னா, ஆண்டவருக்குரிய பக்தியை நீங்கள் செலுத்தலைன்னா, அவருக்கு பயப்படலைன்னா கண்டிப்பாக அடி வாங்குவீங்க. அங்கே ஏற்கனவே சாஃப்ட்வேர் போட்டாச்சு. இந்த சுவிட்சை போட்டால் இதுதான் எரியும், இதை செஞ்சால் இது தண்டனை ஏற்கனவே இருக்குது, யாராலையும் மாற்ற முடியாது. அதான் என்ன சொல்கிறாங்க? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சாகணும். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அவருடைய ஆலயத்தில் போய் இஷ்டத்துக்கு நடந்தால் என்ன ஆகும்? மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள். விசுவாசம் இருந்தால் தான் கடவுளுக்கு பயப்படுவோம். கடவுளுக்கு பயந்தால் நிச்சயமாக அவனை ஆசீர்வதிப்பார். அவர் எதையோனா செய்யட்டுங்க, நான் எதுவும் செய்ய மாட்டேங்க, என்னை விடுங்க அப்படின்ட்டு நம்ம ஒதுங்கி இருப்போம். A friend of mine once heard a preacher criticize him over the radio and tell things that were not only unkind but also untrue. என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஒரு ப்ரீச்சர் அவரை திட்டிக்கிட்டே இருக்கார், ரொம்ப அசிங்கமாக ரேடியோ மூலியமாக திட்டுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுவரைக்கும் கேள்விப்படாத, உண்மை இல்லாத, கருணையற்ற சொற்களை சொல்லி கொண்டிருக்கிறார். மை ஃப்ரெண்ட் பிகேம் ஆங்க்ரி அண்ட் வாஸ் பிளானிங் டு ஃபைட் பேக். இவருக்கு கோபம் வந்துடுச்சு, இந்த ஆளை போய் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆத்திரத்தில் அவர் என்ன செய்கிறாரு, when a godly preacher said, if you defend yourself then the Lord cannot defend you. நீங்களே போய் சண்டைக்கு போட்டு அவன்கிட்ட போய் எல்லாம் வம்பு வளர்த்து செட்டில் பண்ணிட்டீங்கன்னா கடவுள் உங்கள் பக்கமாக வேலை செய்ய மாட்டார். உங்களை பாதுகாப்புறதுக்கு கடவுள் வர மாட்டார். நீ போய் உன்னைய பாதுகாத்துக்கிறியா இல்லை கடவுள் உன்னைய பாதுகாத்துக்கணுமா சொல்லு அப்படின்னு ஒரு இறைவனுக்கு பயந்த, கடவுள் பயம் உள்ள ஒருவர் சொல்கிறார். Leave it in his hands. My friend followed that wise counsel and the Lord vindicated him. அப்போ என்ன பண்ணார்? சரி, ஏதோ சொல்லிட்டு போட்டோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளை அவமானப்படுத்திட்டான், நம்மளை கேவலப்படுத்திட்டான், இந்த அளவுக்கு அவன் எப்படி நம்மளை தரக்குறைவாக பேசுறது, இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படி நினைக்கிறோம்னா, என்னமோ நம்ம மிகப்பெரிய ஆள் மாதிரியும், நம்ம ராஜா பரம்பரையை சேர்ந்த மாதிரியும் நம்ம உள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும்போது எப்படி சொல்கிறோம்? ஆண்டவரே, பாவியாகி என் மீது இரக்கமாயிரும் ஐயா, நான் உம்முடைய கால் தூசிக்கு சமமானவன், ஆண்டவரே நான் ஒன்றுமில்லாதவன், இப்படியெல்லாம் புழுகிறது. மனசுக்குள்ளே என்ன இருக்கு? எவ்வளோ பெரிய ஆள் நான் என்னை பற்றி என்ன பேசுகிறான் அப்படின்னு நினச்சிட்டு சண்டைக்கு போகிறது. நம்முடைய அதான் இதில் போட்டிருக்க, ஒருவனும் தன்னுக்கு மிஞ்சி நினையாது இருப்பானாகன்னு இன்றைக்கி ஒரு வசனத்தில் இருந்ததா? அந்த இதில் இன்றைக்கி படித்த வசனத்தில், ஒருவனும் ஏக சிந்தையுள்ளவர்களாயுங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனும் தன்னுக்கு நினைக்கிறதை மிஞ்சி நினைக்காதிருக்கு கடவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒன்றுன்னா இந்த 12ஆம் அதிகாரம் முழுவதும் அருமையான ஒரு வசனம். எல்லாமே நல்லா அவனை படிச்சுட்டே வாங்க. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், இப்படியே உங்களுடைய வேலையை முதலாளியானவன் கவனமாக இருக்க கடவன். நீங்கள் உழைக்கிறவன் ஒரு பக்கம் உழைச்சிட்டு இருக்கணும், ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கட்டும், போதிக்கிறவன் போதிக்கிறக்கட்டும், இப்படி எல்லா வேலையும் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறார்.
ஆகவே நம்ம சாதாரண ஆட்கள். நம்மளை பற்றி பேசிட்டாரு, தப்பாக பேசுகிறாரு, ஆண்டவரே இதமோ பேசுகிறாங்களே நான் என்ன செய்யணும், நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏதாவது செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். இஃப் யூ டிஃபெண்ட் யுவர் செல்ஃப் தென் த லார்ட் கேன் நாட் டிஃபெண்ட் யூ. லீவ் இட் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். மை ஃப்ரெண்ட் ஃபாலோட் தட் வைஸ் கான்சல் அண்ட் த லார்ட் விண்டிகேட்டட். இப்பொழுதுதான் ஆண்டவர் செயல்படுத்துகிறார். அவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுக்கிறார். எனி ஒன் கேன் ரிட்டர்ன் குட் ஃபார் குட் அண்ட் ஈவில் ஃபார் யூ. யாராக இருந்தாலும் சர்வசாதாரணமாக நல்லது செஞ்சவர்களுக்கு நல்லது செய்ய போகிறோம், கெட்டது செஞ்சவர்களுக்கு கெட்டது செய்ய போகிறோம். இஃப் வி ரிட்டர்ன் ஈவில் ஃபார் ஈவில் வி ஒன்லி ஆட் ஃபியூல் டு த ஃபயர். நம்ம கெட்டதுக்கு கெட்ட செஞ்சோம்னா எரிகிற நெருப்பில் மறுபடியும் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இருக்கோம். பட் இஃப் வி ரிட்டர்ன் குட் ஃபார் ஈவில் ஈவன் இஃப் our enemy is not converted we still experience the love of God in our own hearts and grow in grace. நம்ம கெட்டது செஞ்சவனுக்கு நல்லது செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோவேன், அன்றைக்கி நைட்டில் நமக்கு தூக்கமே வராது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம எதை செஞ்சாலும் நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் வந்துட்டோம், கடவுள் பார்த்துக்குவார், அப்படியே நம்ம மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் தேவனுடைய கிருபையிலும் இரக்கத்திலும் கொடுத்துட்டே இருப்பீங்க. we will still experience the love of God in our own hearts. அதான் நமக்கு முக்கியம். நமக்கு நிம்மதி இருக்குல்ல, நிம்மதி தேடி தான் எல்லாம் போகிறான். உலகத்தில் இருக்கிறவ பூரா காசி பூரா அடித்து கொள்ளையடிச்சு கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு நிம்மதி இல்லைன்னு கோயிலுக்கு சுற்றுறதுல ஒன்றும் கிடையாது. கெட்டதுக்கும் நீங்கள் நன்மை செய்து விட்டீங்கன்னா நிம்மதி தானாக வந்துடுது. இறைவனுக்கு இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். சம்திங் டு பாண்டர் டுடே. இஸ் இட் பாசிபிள் டு க்ரோ ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் மெச்சூர் ஈவன் தோ யூ லூஸ் இன் கான்ஃப்ளிக்ட்ஸ் வித் ஈவில். தீமையானவர்கள் செய்யும் முரண்பாடுகளுக்கு எதிராக, போருக்களுக்கு எதிராக, சண்டைகளுக்கு எதிராக நீங்கள் தோற்று போனாலும் கூட நீங்கள் விசுவாசத்திலே இன்னும் வலிமையானவர்களாக, இன்னும் முதிர்ச்சி அடைந்தவர்களாக வளர்வது சாத்தியமா? இஃப் ஸோ, அப்படி என்றால் why do you think it is so rare to see people return good for evil? அப்போ ஏன் நீங்கள் திரும்ப இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? It is why you think it is so rare to see people return good for evil. தீமைக்கு நல்லது செய்கிற மக்கள் ரொம்ப கொஞ்சம் தாங்க இருக்காங்க. எவங்க அப்படி இருக்கான்? அப்படிலாம் ஏன் நினைக்கிறீங்க? நீங்களே செய்யுங்க, எல்லாரையும் செய்ய வைங்க. உங்களை எதிர்த்து ஒருவர் போரிடுகிறார் என்றால், உங்களுக்கு தீமை செய்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், ஒருவன் உன்னிடத்தில் 1 மைல் தூரம் என் கூட வா என்று பலவந்தம் பண்ணினால் அவனோடு கூட 2 மைல் தூரம் போ. உன்னுடைய உடையை எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன்னுடைய அங்கியையும் கொடுத்து விடு இப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு தீமை செய்கிறவனுக்கு இன்னும் நன்மை செய். என்னப்பா நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ எடுத்துகிட்டு போகிறாச்சா. அப்போ என்ன பண்ணுவார்? மேலே இருக்கிற பரமபிதா பார்ப்பார், இருந்த சட்டையும் கொடுத்துட்டானா, அவனுக்கு தங்கத்தில் 2 சட்டையை அனுப்பு அப்படிம்பார். இதெல்லாம் நடந்துச்சுன்னா எப்படி இருப்பான்? அப்படியே நடக்கும், அப்போ நானும் சட்டையை கொடுக்குறேன்னு ஓடுவான். எல்லாத்துக்கும் மறைமுகமாக ஒவ்வொன்றும் இருக்கிறது. அது முதல் அவர் வெளியரங்கமாக எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் எல்லாம் மறைமுகமாக நடக்கும். யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுத்த மாதிரி தெரியும், ஆனால் உள்ளதை செஞ்சவர் பூரா ஆண்டவர். அதை ஒரு வெளியரங்கமாக செய்யக்கூடாது. ஏன்னா எல்லாரும் ஒரே கூட்டம் முடியாந்துருவாங்க. அப்படியா, எந்த சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணீங்க? இந்த சர்ச்சில் ஜெபம் பண்ணால் எல்லாம் கிடைக்குமா? வாங்கயா அந்த சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணால் எல்லாம் கிடைக்குமா? எல்லாம் இங்கே வந்துடும். வேளாங்கண்ணி சர்ச்சில் போய் கை வச்சுட்டிங்கன்னா எல்லாம் வந்துடும், கால் வச்சுட்டிங்கன்னா, கண் வச்சுட்டிங்கன்னா, காது வச்சுட்டிங்கன்னா, அந்த அடையாளத்தை வச்சுட்டா எல்லாம் நடக்கணும். வேளாங்கண்ணியில் 2 லட்சம் பேர் போகிறாங்க இல்லையா? அங்கே போனால் அற்புதம் நடக்கும் அப்படின்றதுனால ஒரே ஓட்டமாக போகிறாங்க. அதேமாதிரி தாமஸ் சர்ச்சில் போனால் நல்லா கிடைக்குன்னு சொல்லி கிளப்பி விட்டோம்னு வச்சுக்க, ஒரே கூட்டமாக போயிடும். அது முதல் அவர் வெளியரங்கமாக எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், வெளியே தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஆண்டவர் செய்வார். ஆகவே நீங்கள் தீமை செய்தாலும் நன்மை செய்யுங்கள். நன்மை செய்வது தான் தீமைக்கு பதிலளிக்கும் விதம் என்று சொல்லுவது தான் இன்றைய சிந்தனை. சரியா?